எனது கனவு கபடி சிகரம் 777 பாய்ஸ். எங்கள் ஊரில் முதலாக கபடியை வைத்தார். அப்போது மண்ணை நிரப்பி வைத்தார், கோட்டை போட்டு வைத்தார். அப்பொழுது அண்ணாங்க வந்து விளையாடும் போது நான் கவனித்தேன். மூணாம் வகுப்பு படிக்கும் போது அண்ணாங்க விளையாடும் போது உன்னிப்பாக கவனித்தேன். அப்பொழுது அண்ணாங்க ஸ்டெப்பு எல்லாம் போட்டாங்க. அதோட 777 பாய்ஸ் தான் கோப்பை தட்டினாங்க. எந்தெந்த டீம்னா அப்போலோக்கும் 777க்கும் கபடியை வைத்தார். அப்போ 777 ஜெயிச்சது, அப்போலோ தோத்தது. அப்போ 777 கோப்பை தட்டியது. அது முடிந்தவுடன் வீட்டுக்கு நான் சென்றேன். அப்போது வீட்டுக்கு வரும் வழியில் யோசனை என் ஃப்ரெண்டு சொன்னான், மோனிஷ் யோசனை பண்ணாண்டே, நம்ம ஏன்டா கோப்பை நம்ம ஏன் பயிற்சி பண்ணக்கூடாது, ஸ்டெப்லாம் போடக்கூடாது. அதுவும் நானும் கவனித்து வீட்டில் ஸ்டெப்பு எல்லாம் போட்டேன். உன்னிப்பாக கவனித்தது மட்டும் மனசுக்குள்ளே வச்சுது, அது மட்டும் போட்டு அதில் கபடியை உன்னிப்பாக தெரிஞ்சது. அதிலிருந்து நான் கபடியை விளையாடினது. நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் போது எங்கள் ஸ்கூலில் கபடியை வைத்தார். அப்போதைய ஆசிரியர் பார்த்து நல்லா விளையாடணும் மகிழ்ச்சி பார்த்தினாங்க. அதோட இன்னும் ஆர்வமாக வந்தது. அதிலே நான் விளையாடும் போது அதிலே நான் கபடியை கற்றுக்கினேன். என் ஆசிரியர் என்னை பாராட்டும் போது அந்த பாராட்டுதல் இன்னும் கொஞ்சம் ஏறியது. அதனால் நான் விளையாடினது. நன்றி, வணக்கம்.